Hi friends, Assalamualaikum. Welcome to Farsha Health and Beauty channel. First of all, என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நான் உங்களோட ப்ரிஷியஸான டைமை ஒதுக்கி என்னோட வீடியோ பார்க்கறதுக்காக. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறதுனா ஒரு ப்ரோட்டீன் ரிச் டிஷ்ஷான டோஃபு டிக்கா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஷ் செய்கிறதுக்கு எனக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணது என் பையன்தான். வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் தூள் உப்பு, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தயிர், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்தமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், டோஃபு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், லெமன் ஜூஸு. இவ்வளோ தான் எனக்கு தேவை. வாங்க ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கரம் மசாலா, ஜீரகத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அடுத்தது உப்பு. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கிண்டிக்கலாம். அது என்னடா கை சின்னதாக இருக்குது யாருதுன்னு நினைக்காதீங்க, என் பையனோட கை தான். நான் தான் செய்வேன்னு அடம் பிடிச்சனால அவனையே வச்சு செய்ய வச்சுட்டேன். அடுத்தது எடுத்து வச்சுருந்த லெமன்லேருந்து ஹாஃப் லெமன் மட்டும் ஒரு ஜூஸாக எடுத்து புழிஞ்சிக்கலாம். என் பையன் நான் எது செஞ்சாலும் நானும் செய்கிறேன்னு சொன்னேன். சரி ஓகே, அவனையும் குக்கிங்கில் இன்வால்வ் பண்ணலான்ட்டு அவனையும் இன்வால்வ் பண்ணி ஆகிடுச்சு. அவன் தான் எனக்கு மிக்ஸ் பண்ணி தரான். அடுத்தது கட் பண்ணி வச்சுருந்த டோஃபு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயம், டோஃபு இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லில் நான் இந்தமாரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ப்ரெஷ்ஷால். ஏன்னா நமக்கு இந்தமாதிரி யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அவ்வளோக்கு ஆயில் தேவைப்படாது. அதனால தான் ஊறின டோஃபு எடுத்து ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டோஃபுவை 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் அவ்வளோக்கு கலர் வராது. ஏன்னா நம்ம எந்த ஒரு மாவும் ஆட் பண்ணாதனால நமக்கு ரொம்ப அந்த ப்ரௌனிஷ் கலர்லாம் வராது. ஸோ 2 சைடும் நமக்கு அது குக் ஆனால் போதும். 2 சைடும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. நமக்கு இந்த மாதிரி இருந்தாலே போதும். டோஃபு அந்த ஹீட்லேயே குக் ஆகிருக்கும். நம்ம ஊற விட்டனால மசாலாவும் எல்லாமே நல்லா டோஃபுக்குள்ளே இறங்கியிருக்கும். அவ்வளோதான். எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் பேட்சும் அந்தமாரியே போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்சும் எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. அது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டோஃபு டிக்கா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.